இந்த சாரீஸ் எல்லாம் தாங்க ஸ்டிச் பண்ண குடுக்க போறேன். இதுக்கப்புறமும் குடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் தனியா வீடியோ ஷூட் பண்ணல. குடுத்த வீடியோஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த சாரீ. இதில வந்துட்டு கீழ ப்ளூ கலர் இருக்கும். மேல ரெட் கலர்ல இருக்குங்க. ரொம்பவே கிளாஸியா இருக்கும். கண்டிப்பா கட்டவே முடியாது இப்பலாம். அதனால அத வந்து 2 சுடியா கன்வெர்ட் பண்ணிட்டேன். கீழ வந்து நல்ல டிசைன் இருக்குங்க. மேல வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்க மாரி இருக்கும். நம்ம ஷால் வந்துட்டு இத கிராண்டா போட்டோம்னா, நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். அந்த மாரி இருந்துச்சு. மேல இருந்த ரெட் கலர்ல வந்துட்டு நான் வேற டாப்பா ஸ்டிச் பண்ணிட்டேன். நார்மல் டாப்பா ஸ்டிச் பண்ணிட்டேன். கவுனா ஸ்டிச் பண்ணாம. உள்ள வந்துட்டு நம்ம என்ன கலர் குடுத்தாலும் நல்லா இருக்க மாரி இருந்துச்சு. அதனால கிரீன் வந்து உள்ள குடுத்துட்டோம் லைனிங்கா. ஃபர்ஸ்ட் சாரீ நல்லா வைப்ரண்ட்டான ப்ளூ கலர்ல ஃப்ளாரல் டிசைனோட இருக்குங்க. என்ன ஒரு ப்ராப்ளம்னா சாரீ ரொம்ப வெயிட்டு. கண்டிப்பா நான் கட்ட மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி தான் கட்டியிருந்தேன். என்னோட பேபியோட நேமிங் செரிமனி அப்போ எங்க வீட்ல எடுத்து குடுத்த சாரீ. ஒரே ஒரு வாட்டி தான் கட்டியிருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டே ஓட்டுறதுக்கு. கண்டிப்பா கட்ட மாட்டேன்னு தோணுச்சு. அதனால சுடியா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹200 ஹிப் கிட்ட மட்டும் நமக்கு வந்துட்டு லைனிங் வரும். அதோட சேர்த்து பார்த்தா ₹240 அந்த ரேஞ்ச் தாங்க வரும். ஷால் மட்டும் நம்ம வேறு ட்ரெஸ்லேருந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீ லென்த் வரைக்கும் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதனோட இதுலேயே நம்ம ஷால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேங்க. எனக்கு பேபி வச்சுட்டு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்த சாரீ வந்து எனக்கு கிஃப்ட்டாக வந்த சாரீ ஃபுல் கிளாஸியாக இருக்கும். கண்டிப்பாக கட்ட மாட்டோம் அப்படின்றத மட்டும்தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதில என்ன ப்ராப்ளம்னா, ஃபுல் லென்த்துக்குமே நம்ம லைனிங் குடுக்குற மாரி இருக்குங்க. இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கும், இப்போ நான் காட்டுற ட்ரெஸ்ஸுக்குமே லைனிங் குடுக்குற மாரி இருக்கும். இது வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் ஆன்லைன்ல வந்து ஷாப் பண்ண சாரீ. நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்லிம்மா இருக்க வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம ஒபீஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா கஷ்டம் இந்த சாரீலாம் கட்டுறதுக்கு. ரொம்பவே கிளாஸியா இருக்கும். அதனால வந்துட்டு நான் ஃபுல் லைனிங் குடுத்து, ஃபுல் லென்த் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்த சாரீ வந்துட்டு வின்டேஜ் லுக்கில் இருக்குங்க. சூப்பரான பியூட்டிஃபுல்லான சாரீ. எனக்கு இருந்ததுலேயும் இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீடியோவில் வந்துட்டு அவ்வளோவா தெரியல. அதனால தான் தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன். மேலே வயலட் கலர் டிசைன் இருக்கும். கீழே சாரீ ஃபுல்லாகவே ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கும். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க போடும்போது. ரொம்பவே லைட்டாக சட்டிலாக இருக்கும். வீடியோவில் அவ்வளோவா தெரிலங்க அழகா. ஆனால் வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். எலகண்ட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ். ரொம்ப சட்டிலான நம்ம என்ன ஃபங்ஷனுக்கு வேணாலும் போட்டு போகலாம் அந்த மாரி இருக்கும். ஆனால் நைட் டைமில் மட்டும் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்க மாரி இருக்கும். டே டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ். அடுத்த சாரீ வந்துட்டு ஒயிட் வித் க்ரீன் கலர் ஷேடில் இருக்கும். ஒயிட் காம்பினேஷனில் எனக்கு என்ன இருந்தாலுமே அந்த சாரியில் பிடிக்குங்க. க்ரே கலரு, க்ரீன் கலர், ப்ரௌன் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி. இது என்ன ப்ராப்ளம்னா சாரீ வந்து கிழிஞ்சிருந்துச்சு ஒரு இடத்துல. நம்ம எப்படியும் அதை கட்ட முடியாது அப்படின்னு தோணுச்சு. இல்லைன்னா நான் கண்டிப்பாக கட்டியிருப்பேன். அதனால தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேங்க. அடுத்த சாரீ வந்து ப்ளூ கலர் சாரீ. இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த சாரீ. ஏன் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னே தெரியல. எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கி கன்வெர்ட் பண்ண சாரீங்க இது. இதுவும் அந்த ஒயிட் கலரும். இது க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க டிசைன்ஸ் எல்லாமே. அவங்க சும்மா வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம கன்வெர்ட் பண்ணிடலான்ட்டு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அடுத்த இந்த மாதிரி ஏன் எதுக்குன்னு தெரியாமல் சாரீ வாங்கி குவிக்கிற லேடிஸ் இருக்காங்க. நான் அவ்வளோ சாரீ பர்சன் கிடையாதுங்க. பிஃபோர் மேரேஜ் எங்கள் அப்பா வந்து சாரீ கட்டணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவார். இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வியர் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவார். அதனால் எனக்கு தோணுனா கட்டுவேன், தோணல அப்படின்னா நார்மலாக சுடி போட்டு போயிடுவேங்க. இப்போ வந்து பேபியை வச்சுருக்கனால எனக்கு சுடி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது சாரியை விட. இதெல்லாம் நான் கட்டாமல் வச்சுருக்க சாரீங்க. இது வந்துட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு டைம் கோயிலுக்கு போயிருந்தப்போ, அங்கே வந்து குலுக்கல் போட்டி எடுப்பாங்க சீட்டில். அதில் வந்து எங்களுக்கு வந்த சாரீ. இதனோட பார்டர் மட்டும் எனக்கு பிடிக்கலங்க. அதனால் இதை வந்து சுடியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கோயிலுக்கு வந்திருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேம் வந்து எழுதி போட்டு குலுக்கலில் நேம் எடுப்பாங்க. அதில் கிடச்ச சாரீ தான் இது. மற்றது எல்லாமே எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த சாரீங்க. இந்த மாதிரி கட்டாமல் வச்சுருக்க சாரீ எங்கள் அம்மா நிறையா வச்சுருக்காங்க. பட் நீங்கள் வந்து அப்படி இருக்காதீங்க. அடுத்த சாரீ எங்கள் அம்மா யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளாக வச்சுருந்துருக்காங்க. அதனால இந்த லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. சாரீ நம்ம வச்சுருக்கோன்னா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆகுது அதை எடுத்து கட்டணுங்க. இல்லைனா இந்த மாதிரி லைன் ஃபார்ம் ஆகிடும். அப்போ பார்க்கும்போது அது மட்டும் ஆடாக தெரியுங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த க்ரீன் வித் பிங்க் கலர் சாரீ. இது ரொம்ப ஓல்டு கலர் மாதிரி தோணுச்சு. பட் அதனோட குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்காகவே ஸ்டிச் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து சாட்டன் கிளாத்தில் இருக்குங்க இந்த சாரீ. இதை வந்து நம்ம நார்மல் மேக்ஸி மாதிரி தைச்சிட்டு நம்ம வீட்டிலேயே போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சாரீ வந்துட்டு ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. எங்கள் அம்மா வேணான்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். எதெல்லாம் யூஸ் இல்லை அப்படின்னு அவங்க தூக்கி போடுறாங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள்.
இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். பாய்.